The Perfection. This message by Brother William Marion Branham was delivered on Good Friday evening, April 19, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. பரிபூரணம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பெரிய வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. To worship together with you. And now, just before the message, I have my good friend here on the platform tonight, Dr. Lee Vale, First Baptist Church at Lima, Ohio, who was one of my sponsors at the Lima meeting. மேலும் உங்களுடன் சேர்ந்து ஆராதிக்க இங்கு இருக்க வேண்டும். இப்பொழுது செய்திக்கு முன்னர் என்னுடைய நல்ல நண்பர் வேத பண்டிதர் லீவேயில் இங்கே மேடையில் இருக்கிறார். அவர் லைமா, ஒஹாயோவில் உள்ள முதல் பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர். அவர் லைமா கூட்டத்தில் என்னுடைய ஆதரவாளர்களில் ஒருவராக இருந்தார். I asked him coming down tonight if he would just say a word to the congregation, maybe pertaining to the Lima meeting for the next moment or two. And I'm happy to introduce to you tonight Dr. Lee Vale, another Baptist that's got the Holy Ghost. அவர் இன்றிரவு இங்கு வரும்போது லைமா கூட்டத்தை குறித்து சபையோரிடம் சில வார்த்தைகளை கூற மாட்டீரா என்று நான் கேட்டேன். எனவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் பேசுவார். இப்பொழுது வேத பண்டிதர் லீபேயில் அவர்களை இன்றிரவு உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மற்றொரு பாப்டிஸ்ட் ஆவார். God bless you, brother. Thank you. That was all pretty strong for a Baptist pastor, wasn't it? Well, we're very happy to have Brother Vale with us, and certainly the doors are open for him to come back and visit us at any time he can. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் வேயில் உங்களையும் கூட. ஒரு பாப்டிஸ்ட் போதகருக்கு அது மிகவும் வலிமையானதாக இருந்தது. அது அவ்வாறு இருந்தது அல்லவா? பாருங்கள், சகோதரன் வேயில் நம்முடன் இருப்பதற்காக நாம் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். அவரால் முடிந்த எந்த நேரத்திலும் திரும்பவும் வந்து நம்மை சந்திப்பதற்காக நிச்சயமாகவே கதவுகள் திறந்தே இருக்கும். And now tomorrow night is the entombment of the Lord Jesus. Sunday morning is the 6 o'clock sunrise service, and I believe the brother has announced the further part of the service. Now let us pray just a moment. இப்பொழுது இன்றிரவு நாளை இரவு கர்த்தராகிய இயேசுவை கல்லறையில் இடுதலாய் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 6 மணிக்கு சூரியோதய ஆராதனை உள்ளது. மேலும் ஆராதனையின் கூடுதலான பாகத்தை சகோதரன் அறிவித்துள்ளார் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் சற்று நேரம் ஜெபிப்போமாக. Blessed Lord, thy word is truth. And we're thankful for men who handle it fearless as they give it out to the people. ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையே சத்தியமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கையாண்டு பயமின்றி அது ஜனங்களுக்கு அளிக்கிற மனிதருக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். And as we open up the Bible tonight or turn back its pages, may the blessed Holy Ghost come and open the word of understanding to us through Jesus Christ. We ask it. Amen. இன்றிரவு நாங்கள் இந்த வேதாகமத்தை திறக்கையில் அல்லது அதனுடைய பக்கங்களை திருப்புகையில் ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்து வார்த்தையின் புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு திறந்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் இதை கேட்கிறோம். ஆமேன். This great night that we are celebrating of the crucifixion of our blessed Lord, I wish to read tonight from his own precious lips the words that he had written in his book. இது நம்முடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தரின் சிலுவை ஏற்றத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் மகத்தான இரவாகும். நாம் அவருடைய சொந்த விலையேறப்பெற்ற உதடுகளிலிருந்து உரைக்கப்பட்டு அவருடைய புஸ்தகத்திலே அவர் எழுதியுள்ள வார்த்தைகளை இன்றிரவு வாசிக்க விரும்புகிறேன். In St. Matthew's, the 4th chapter, and the 47th and 48th verse, we read this. பரிசுத்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் 47 மற்றும் 48ஆம் வசனங்களை நாம் இதை வாசிப்போம். And if you salute your brethren only, what do you more than others?
do not even the publicans so, but be ye therefore perfect, even as your Father which is in heaven is perfect. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். And tonight we gave out that we were going to speak on the subject of perfection. இன்றிரவு நாம் பரிபூரணம் என்ற பொருளின் பேரில் பேசப்போவதாக நாம் கூறியிருந்தோம். Now that seems like a very strange text to take for the night of the crucifixion of our Lord. இப்பொழுது நாம் அது நம்முடைய கர்த்தரின் சிலுவையேற்ற இரவிற்கான மிக வினோதமான ஒரு பாடப்பொருளை போன்று தென்படுகிறது. But today perhaps you've been listening to the radio and heard the different messages and the messengers, how they presented that great awful day when our Lord died for the sins of the world. ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வானொலியிலே இந்த உலகத்தின் பாவங்களுக்காக நம்முடைய கர்த்தர் மரித்த இந்த பயங்கரமான நாளை குறித்து அநேக செய்தியாளர்கள் வித்தியாசமான பிரசங்கங்களை எப்படி அளித்தனர் என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். So I have chosen tonight to go around a different way to get to it. So it would be a little different and might refreshen you a little. And may the blessed Holy Spirit inspire the word now as we take the effort to bring it. எனவே நான் இதை புரிய வைக்க ஒரு வித்தியாசமான வழியை இன்றிரவு தெரிந்துள்ளேன். இது சற்று வித்தியாசமானதாயும் மற்றும் உங்களுக்கு கொஞ்சம் புத்துணர்வு ஊட்டுகிறதாயும் இருக்கும். மேலும் நாம் இதை விளக்கிக் கூற முயற்சிக்கும் போது ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுது வார்த்தையை ஊக்குவிப்பாராக. God requires perfection. We want to bear that in mind, that there's nothing just part way can go in the presence of God. It must be perfect. Our worship, everything. தேவன் பரிபூரணத்தை கேட்கிறார். ஆகவே குறைவுள்ளது எதுவுமே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக செல்ல முடியாது என்பதை நாம் சிந்தையில் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனையும் ஒவ்வொரு காரியமும் அது பரிபூரணமாய் இருக்க வேண்டும். In the Garden of Eden, God had Adam and Eve in the garden, and they sinned and transgressed the laws of God by sinning, disobedience. இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் வைத்திருந்தார். அவர்கள் பாவத்தினாலே கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை மீறி பாவம் செய்தனர். And when transgression comes, disobedience is the transgression of the law. ஆகையால் மீறுதல் உண்டான போது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே கீழ்ப்படியாமையாயிருக்கிறது. And the law of God, Him being holy, just unadulterated holy, therefore no spot of unholiness can ever stand in His presence. தேவனுடைய பிரமாணம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அதுவும் கலப்படமற்ற பரிசுத்தமாய் உள்ளது. ஆகையால் ஒரு துளி அசுத்தம் கூட அவருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாது என்பது தேவனுடைய நியாயப்பிரமாணமாயிருக்கிறது. So if sin came in the world by transgression, then sin must be dealt with before the sinner can ever stand in the presence of God. எனவே மீறுதலினாலே பாவமானது இவ்வுலகத்திற்குள் வந்திருக்குமானால் பாவியானவன் தேவனுடைய சமூகத்திற்குள் மறுபடியும் அது நிற்பதற்கு முன் பாவமானது முதலாவது தீர்க்கப்பட வேண்டும். Now, if there is no law, then there is no justice. But law or justice requires a law. And the law, when it is recalled on, it projects justice. இப்பொழுது நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் அப்பொழுது நீதி என்ற ஒன்று இருக்காது. ஆனால் நியாயப்பிரமாணம் தேவைப்பட்டது, அல்லது நீதிக்கு ஒரு நியாயப்பிரமாணம் தேவையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் அது அழைக்கப்படும் போது அது நீதியை செயல்படுத்துகிறது. Now by the law no flesh is saved.
Now, the law cannot save us. The law was just the thing that put us in jail, but it has no redeeming power. இப்பொழுது நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும் ரட்சிக்கப்படுவதில்லை. இப்பொழுது நியாயப்பிரமாணமானது நம்மை ரட்சிக்க முடியாது. நியாயப்பிரமாணமானது நம்மை சிறைக்குள் வைக்கிற காரியமாக மாத்திரமே இருக்கிறதே என்று நம்மை மீட்கக்கூடிய வல்லமை அதற்கு இல்லை. The law only showed us that we were sinners and condemned us. That's what law is to do. It's to bring condemnation or to show you where your mistake is. So the law in itself could not save. It could only prosecute. நாம் பாவிகளாய் இருந்தோம் என்றும் அது நம்மை ஆக்கினைக்குட்படுத்தியது என்பதை மாத்திரமே நியாயப்பிரமாணம் நமக்கு காண்பித்தது. அதைத்தான் நியாயப்பிரமாணம் செய்ய வேண்டியதாய் உள்ளது. அது தீர்ப்பை கொண்டு வருகிறதாய் அல்லது உங்களுடைய தவறு எங்கே என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறதாய் உள்ளது. ஆகையால் நியாயப்பிரமாணம் தானே ரட்சிக்க முடியாது. அதனால் குற்றப்படுத்த மாத்திரமே முடியும். And God being holy and just, He had to have a prosecution. He had to prosecute the sinner because he had overstepped the boundaries of grace and had become a law-breaking citizen. Then he must be dealt with. தேவன் பரிசுத்தராயும் நீதிபராயும் இருக்கிறதுனாலே அவர் ஒரு வழக்கினை உடையவராய் இருக்க வேண்டியிருந்தது. அவர் பாவியை குற்றம் சாட்ட வேண்டியதாயிருந்தது. ஏனெனில் அவன் கிருபையின் எல்லைகளை தாண்டிவிட்டான். சட்டத்தை மீறுகிற ஒரு பிரஜையாக மாறினான். அப்படி என்றால் அவன் நியாயந்தீர்க்கப்பட வேண்டும். And every law has a penalty. For the penalty of transgressing God's law is death. ஒவ்வொரு சட்டமும் ஒரு தண்டனையை கொண்டதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனுக்கு மரணமே தண்டனையாயிருக்கிறது. And it had to project death to the human race. And all of the human race is under the penalty of this law. ஆகையால் அது மானிட வர்க்கத்திற்கு மரணத்தை கொண்டு வருகிற வேண்டியதாயிருந்தது. மானிட வர்க்கம் முழுவதுமே இந்த நியாயப்பிரமாணத்தின் தண்டனையின் கீழ் இருந்தன. Now, when Adam and Eve had sinned, there was no way, no other remedy that they could ever stand in the presence of God again except this sin be dealt with. இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்திருந்த போது அவர்களுக்கு வழியே இல்லாதிருந்தது. இந்த பாவம் தீர்த்து வைக்கப்படுவதை தவிர அவர்கள் மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க வேறெந்த தீர்வும் இல்லாதிருந்தது. And no man can commit a sin of any type, no matter how little or how big. That individual sin has to be dealt with before the one who committed it can ever stand in the presence of the holy God. எந்த விதமான ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்திருந்தாலும் பரவாயில்லை. அது எவ்வளவு சிறியதா இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. பாவம் செய்த ஒருவர் பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்பதற்கு முன்னர் அந்த தனிப்பட்ட பாவமானது நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். So therefore, when Adam and Eve had sinned and had transgressed the law, they were subjects of death. And the law had to be executed. Therefore, it put all the human race under the penalty of death. ஆகையால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து நியாயப்பிரமாணத்தை மீறின போது அவர்கள் மரணத்துக்குட்பட்டவர்களாய் இருந்தனர். அங்கே நியாயப்பிரமாணமானது நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருந்தது. ஆகையால் அது மானிட வர்க்கம் முழுவதையும் மரண தண்டனைக்குள்ளாக்கிவிட்டது. Now, if we can only settle down for a few moments now in our thinking and look at this great picture and remember that every person here is included in this. இப்பொழுது நாம் மாத்திரம் ஒரு சில நிமிடங்கள் இப்பொழுது நம்முடைய சிந்தையில் இந்த மகத்தான காட்சியை நோக்கி பார்த்து
பதித்துக் கொள்ள முடிந்தால் இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொரு நபரும் இந்த நிலைக்குள்ளாகவே இருக்கிறதை நினைவில் கொள்வோம். Every man and woman, child is included in the penalty of death by the transgression of the head of the human race, Adam. By his transgression, every one of us fell victim to sin. ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரீயும் குழந்தையும் மானிட வர்க்கத்தின் தலைவனாகிய ஆதாமின் மீறுதலினாலே ஒவ்வொருவரும் மரண தண்டனைக்குட்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதாம் அவனுடைய மீறுதலினாலே நாம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு பலியானோம். And sin must be dealt with. And so God, in His great infancy and His great love, the law was to separate the sinner from his maker. பாவமானது தீர்த்து வைக்கப்பட வேண்டும். ஆகையால் தேவன் தம்முடைய மகத்தான எல்லையற்ற மற்றும் தம்முடைய மகத்தான அன்பில் நியாயப்பிரமாணம் ஒரு பாவியை அவனுடைய சிருஷ்டிகளிடமிருந்து பிரிப்பதாயிருந்தது. Then he become annihilated and totally annihilated. There would be no way for him to ever come back unless that sin was dealt with. அதன் பின் அவன் நிர்மூலமாக்கப்பட்டு முற்றிலும் நிர்மூலமாக்கப்படுகிறான். அவனுடைய பாவமானது தீர்த்து வைக்கப்பட்டால் ஒழிய அவன் திரும்பி வருவதற்கு எந்த வழியுமே இருக்காது. And it would be very easy then to believe in a total annihilation of the sinner at the end, for he is completely forever separated from the presence of God. ஒரு பாவி முடிவிலே முற்றிலும் நிர்மூலமாக்கப்படுதலை நம்புவது மிகவும் சுலபமான காரியமாயிருக்கும். ஏனெனில் அவன் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து என்றென்றுமாய் பிரிக்கப்பட்டு விடுகிறான். Now notice this sin and how God being just, and He could do nothing else but be just, for He is the resource of all justice. Then there would be nothing else for Him to do but to place the penalty for this transgression. இப்பொழுது இந்த பாவத்தை கவனியுங்கள். தேவன் நீதிபரராய் இருக்கிறதினாலே அவர் நீதியை செய்வதை தவிர வேறொன்றையும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவரே எல்லா நீதிக்கும் ஆதாரமாயிருக்கிறார். ஆகையால் அவரால் இந்த மீறுதலுக்காக தண்டனையை அளிப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாதாயிருந்தது. And the penalty was death. For He said, the day you eat thereof, that day thou shalt surely die. மேலும் அந்த தண்டனை மரணமாயிருந்தது. ஏனென்றால் அவர் அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கூறினார். Now it's a dark picture we have here. But then if we go back just a little further and find out the very attributes of God, the Bible plainly tells us that God is love. But yet being love, He has to be just. இப்பொழுது இது ஒரு இருண்ட காட்சியாய் இங்கே நமக்கு உள்ளது. ஆனால் அதன் பிறகு நாம் சற்று பின்னோக்கி சென்று பார்ப்போமானால் தேவனுடைய தன்மைகளை கண்டறியலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. ஆனால் அதே சமயத்தில் அவர் அன்பாக இருக்கிறபடியால் அவர் நீதியாய் இருக்க வேண்டியுள்ளது. So love does not mean just the thing that can be petted and played with. Love is the justice of God. ஆகையால் நாம் மிகவும் பிரியப்பட்டு விளையாடுகிற ஒரு காரியத்தை அன்பு பொருட்படுத்துகிறதில்லை. அன்பு தேவனுடைய நீதியாயிருக்கிறது. Now, when God seen that His children had transgressed His law and that they must die the death, then sovereign love stepped in to make a way. இப்பொழுது தம்முடைய பிள்ளைகள் அவருடைய நியாயப்பிரமாணத்தை மீறி இருந்தார்கள் என்பதையும் அவர்கள் மரணத்துக்கு எதுவாய் மரிக்க வேண்டும் என்பதையும் தேவன் கண்டபோது ராஜாதிபத்திய அன்பானது ஒரு வழியை உண்டு பண்ணும்படி அப்பொழுது அடியெடுத்து வைத்தது. For God seen that these children was to be absolutely
totally annihilated from His presence. There was nothing else to be done, for they had transgressed His law, and the penalty of His law was death. ஏனெனில் இந்த பிள்ளைகள் முற்றிலுமாக அவருடைய சமூகத்திலிருந்து முற்றிலுமாக பிரிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட வேண்டியவர்களாய் இருந்தார்கள் என்பதை தேவன் கண்டார். அவர்கள் அவருடைய நியாயப்பிரமாணத்தை மீறி இருந்தபடியினால், அவருடைய நியாயப்பிரமாணத்தின் தண்டனை மரணமாய் இருந்தபடியால் வேறொன்றுமே செய்யப்பட முடியாதா இருந்தது. And then love of God went out for His subjects, and when divine love is projected, sovereign grace produces the object of the love. அப்பொழுது தேவனுடைய அன்பானது அவருடைய பிரஜைகளுக்காக புறப்பட்டு சென்றது. அங்கே தெய்வீக அன்பு வெளிப்பட்ட போது ராஜாதிபத்திய கிருபையானது அன்பின் பொருளை உருவாக்குகிறது. And God, by foreknowledge, when He loved His race so well, yet with the penalty, He caused the substitutionary death to take place in the Garden of Eden. தேவன் தம்முடைய முன்னறிதலினாலே தம்முடைய வர்க்கத்தை அதிகமாக நேசித்த போது, அதே சமயத்தில் தண்டனையுடன் அவர் ஏதேன் தோட்டத்தில் மரணத்துக்கு பதிலாக வேறொன்றின் மரணத்தை ஏற்பாடு செய்தார். That was, He substituted an innocent creature, a little lamb that knowed no sin. அது அவர் ஒரு குற்றமற்ற சிருஷ்டியை, பாவம் அறியாத ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை பதிலீடாக்கினதாயிருந்தது. And it went for a substitute to work and to die in the stead of the guilty sinner. And it was a lamb slain to hold the life of His subjects. அது ஒரு மாற்றீடாக குற்றமுள்ள பாவிக்கு பதிலாக மரிக்கும்படி கிரியை செய்ய சென்றது. அது அவருடைய பிரஜைகளின் ஜீவனை அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி காத்ததாயிருந்தது. All through the Old Testament, they offered the blood of lambs and goats, sheep, bulls, and heifers, a substitutionary death. பழைய ஏற்பாடு முழுவதும் அவர்கள் ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள் மற்றும் கிடாரிகளின் இரத்தத்தை ஒரு மாற்று மரணத்திற்காக பலியாக செலுத்தினார்கள். But all in the great economy of God, there was back in His mind the real object coming, which would be, them were shadows of the real object that was to come. ஆனால் தேவனுடைய மகத்தான திட்டத்தில் உள்ள யாவுமே, வரப்போகிற அந்த அசலானது அவருடைய சிந்தையில் அங்கே முன்னமே இருந்தது, அது இருக்கும். அவைகள் வரப்போகிற அந்த அசலானவற்றின் நிழல்களாயிருந்தன. And the real object was to come was His only begotten Son. All the lambs that died was only a shadow. வரவேண்டி இருந்த அந்த அசலானது அவருடைய ஒரே பேரான குமாரனாய் இருந்தது. மரித்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் ஒரு நிழலாய் மாத்திரமே இருந்தன. And a shadow is only the negative side of an object. And they only spoke of Calvary coming. ஒரு நிழல் என்பது ஒரு பொருளின் எதிர்மறை பக்கமாக இருக்கிறது. அவை வரப்போகிற கல்வாரியை குறித்தே பேசின. Now, for a picture of this, let's turn in our Bibles to the book of Hebrews and pick up here what Paul, the great apostle, speaking, trying to separate these things for us. In the 10th chapter of the book of Hebrews, we read this. இப்பொழுது இதை குறித்த ஒரு காட்சிக்காக நம்முடைய வேதாகமங்களில் எபிரேயரின் புத்தகத்திற்கு திருப்பி, இங்கே பவுல் அந்த மகத்தான அப்போஸ்தலன் நமக்காக இந்த காரியங்களை வேறுபிரிக்கும்படி என்ன பேசுகிறார் என்பதை எடுத்துக்கொள்வோம். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். And I just love the word. Amen. The word is the truth. Amen. And I like to read it before my congregation because I know that in the judgment I'll stand with them. Now I've got to give an account. நான் வார்த்தையை நேசிக்கிறேனே, வார்த்தையே சத்தியமாய் இருக்கிறது.
நான் அதை என் சபையோருக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் நியாயத்தீர்ப்பில் அவர்களோடு நிற்பேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாயிருக்கிறேன். So if I bring it from the Word, then I'll not be guilty because it's the Word and God's responsible for His Word. ஆகையால் நான் அதை வார்த்தையிலிருந்து கொண்டு வருவேனானால் அப்பொழுது நான் குற்றவாளியாக இருக்க மாட்டேன். ஏனென்றால் அது வார்த்தையாக இருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தைக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். We see so much today of evangelists and so forth building up around personalities. Oh, it's a disgraceful thing. இன்றைக்கு சுவிசேஷகர்களும் மற்றவர்களும் தங்களுக்கு தனித்தன்மையை சுற்றிலும் உருவாக்கிக் கொள்வதை நாம் மிக அதிகமாக காண்கிறோம். ஓ, அது ஒரு மிகவும் அவமானகரமான காரியமாய் உள்ளதே. And we find out in going into churches. We go into church and you find a certain pastor. He's got some little peculiar act about him. Some little emotion. If you don't notice, the entire congregation will take that spirit. நாம் சபைக்குள் செல்லும்போது நாம் கண்டறிகிறோம். நாம் சபைக்குள் செல்லும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட போதகர், அவர் தன்னை குறித்து சற்று விசித்திரமான செய்தியை சிறிது உணர்ச்சி வசப்படுதலை உடையவராயிருப்பதை காண்கிறீர்கள். நீங்கள் கவனிக்கவில்லை எனில் முழு சபையோரையுமே அந்த ஆவி பிடித்துக் கொள்ளும். If he's just a little emotional or jerks his head or some little odd thing, well, the whole church will take on to that. அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுதலை உடையவராயிருந்தால், அல்லது அவருடைய தலையை துலுக்கினால், அல்லது ஏதாவது சிறு வினோதமான காரியத்தை செய்தால் பாருங்கள், அப்பொழுது முழு சபையுமே அந்த காரியத்தை செய்யும். And we've got today in our modern churches to work, it's sensations and little things like that, and it's got such a confusion. இன்றைக்கு நம்முடைய நவீன சபைகளில் அங்கே உணர்ச்சி வசப்படுதல்களையும் அதை போன்ற சிறு காரியங்களையும் நாம் பெற்றுள்ளோம். அது அப்பேற்பட்ட ஒரு குழப்பத்தை பெற்றுள்ளது. But oh my beloved brethren, if there ever was a time that we ought to be on the Word, it's today. ஆனாலோ என் அன்பார்ந்த சகோதரரே, நாம் வார்த்தையின் மேல் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நேரம் எப்போதாவது இருந்திருக்குமானால் அது இன்றைக்கே. You see, I would hate to stand at the judgment and know that I had some little fickleness, something of a little peculiar revelation and misled people. நீங்கள் பாருங்கள், நான் ஏதோ ஒரு சிறு நிலையற்ற ஒரு காரியத்தை குறித்த விசித்திரமான வெளிப்பாட்டை உடையவராயிருந்து ஜனங்களை தவறாக வழிநடத்தினேன் என்று அறிந்து நியாயத்தீர்ப்பில் நான் நிற்பதை வெறுக்கிறேன். I don't want them to have my spirit on my action, but I want them to have God's spirit by God's word that produces truth. என்னுடைய செய்கையின் பேரிலான என்னுடைய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறதில்லை. ஆனால் சத்தியத்தை தோற்றுவிக்கிற தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். So on this great occasion tonight, I would like to read from God's eternal word. Now we realize that the law existed for many years, but the law could never take away sin. ஆகையால் இன்றிரவு இந்த மகத்தான வேளையில் நான் தேவனுடைய நித்திய வார்த்தையிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுதும் நியாயப்பிரமாணம் பல வருடங்களாக இருந்து வந்தது என்பதை நாம் தெளிவாக உணர்கிறோம். ஆனாலும் நியாயப்பிரமாணத்தினால் பாவத்தை எடுத்து போட முடியவில்லை. As I have said in the past, it was just a jailhouse. It was the great detective that told you what you had done but had no remedy to deliver you. நான் முன்பு கூறியுள்ளபடி அது வெறுமன ஒரு சிறைச்சாலையாக இருந்தது. அது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை கூறின பெரிய துப்பறிவாய் இருந்தது. ஆனால் உங்களை விடுவிக்க எந்த தீர்வும் இல்லாததாய் இருந்தது. It put you in the pawn shop, but there was no redeemer to take you out with it. It only prisoned you to let you know that you was a sinner. But now notice in Hebrews the 10th chapter as we read. அது உங்களை அடகு கடையிலே வைத்தது.
ஆனால் உங்களை வெளியே எடுக்க அதனோடு எந்த மீட்பரும் இல்லாததாக இருந்தது. அது உங்களை சிறையிலிட்டு நீங்கள் ஒரு பாவியாய் இருந்தீர்கள் என்பதை மாத்திரமே நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறது. ஆனால் இப்பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது கவனியுங்கள். For the law having a shadow of good things to come, and not the very image. Remember, it was a shadow of an image to come. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் நினைவில் கொள்ளுங்கள், அது வரப்போகிற சாயலின் ஒரு நிழலாய் இருந்தது. A shadow only introduces that there is a image making the shadow. A shadow of the things to come and not the very image. ஒரு நிழலை உருவாக்குகிற ஒரு சாயல் உள்ளது என்பதை மாத்திரமே ஒரு நிழல் அறிமுகப்படுத்துகிறது, வரப்போகிற காரியங்களின் ஒரு நிழலாய் பொருளாயிராமல். Notice all the things, the very image of the things can never, with those sacrifices which were offered continually, make the comer unto perfect. கவனியுங்கள், காரியங்களின் வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவரை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. Now, God in the beginning required perfection. Amen. Jesus, when he come to earth, said, "Be ye perfect, like God in heaven is perfect." இப்பொழுது தேவனுக்கு ஆதியிலே பரிபூரணம் தேவைப்பட்டது. இயேசு அவர் பூமிக்கு வந்தபோது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார். And the law, having a shadow of things to come, could never make the worshipper perfect. You got the picture? நியாயப்பிரமாணமானது வரப்போகிற காரியங்களின் ஒரு நிழலாய் இருப்பதினால் ஒருபோதும் ஆராதனை செய்கிறவனை பரிபூரணப்படுத்த முடியவில்லை. உங்களுக்கு அந்த காட்சி புரிகிறதா? Now, let's go it again so you'll be sure not to miss it. God requires perfect holiness. Amen. No one can stand in his image with one little speck of sin. Jesus witnessed the same and said, "Be perfect, just like God in heaven is perfect." இப்பொழுது நீங்கள் அதை நிச்சயமாகவே தவறவிடாதபடிக்கு நாம் அதை மீண்டும் பார்க்கலாம். தேவனுக்கு பரிபூர்ண பரிசுத்தம் தேவைப்படுகிறது. எவருமே பாவத்தின் ஒரு சிறு துணுக்கோடு அவருடைய சாயலில் நிற்க முடியாது. இயேசுவும் அதையே சாட்சி பகர்ந்து, பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்றார். And the Bible said that the law could never, with its sacrifices, make the comer perfect. Then the law could not perfect anything. It was only a pointer. வேதம் நியாயப்பிரமாணம் அதனுடைய பலிகளினால் செலுத்த வருகிறவனை ஒருபோதும் பரிபூரணப்படுத்த முடியவில்லை என்றே கூறியுள்ளது. அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தினால் எதையுமே பரிபூரணப்படுத்த முடியாது. அது வெறும் சுட்டிக்காட்டுகிறதாக மாத்திரமே இருந்தது. These sacrifices made every year could never make the worshiper perfect. So therefore no one under the law or keeping of laws or under the shadows could be perfect. ஆகையால் ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்பட்ட இந்த பலிகளினாலே ஆராதனை செய்கிறவனை ஒருபோதும் பரிபூர்ணப்படுத்த முடியாமற் போனது. ஆகையால் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிற எவனும் அல்லது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறவனும் அல்லது நிழல்களுக்கு கீழாக இருந்தவனும் பரிபூர்ணமாக முடியவில்லை. For second verse, then would they not have ceased to been offered? அப்படி என்றால் இரண்டாவது வசனம், அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா?
if there is anything that I can do to make myself perfect in the presence of God, then Christ did not have to die for me. தேவனுடைய பிரசன்னத்திலே என்னை நானே பரிபூரணமாக்கிக் கொள்ள ஏதாவது ஒன்றை என்னால் செய்யக்கூடுமானால் அப்பொழுது கிறிஸ்து எனக்காக மரித்திருக்க வேண்டியதில்லை. If there's one thing that you can do that would merit anything in the presence of God, then Christ died in vain. நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு தகுதி பெறும்படி உங்களால் ஏதாவது ஒன்றை செய்ய முடிந்ததேயானால் அப்பொழுது கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும். No law keeping, no legalistic ideas of yours, none of your own holiness. நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறதினாலும் அல்ல, அல்லது உங்களுடைய சட்டப்பூர்வமான கருத்துக்களினாலும் அல்ல, அல்லது உங்களுடைய சொந்த பரிசுத்தத்தினாலும் அல்ல. No things that you could quit doing, quit lying, quit stealing, quit smoking tobacco, quit going to the picture shows. Still you are lost. Nothing can do it. அல்லது நீங்கள் செய்கிற காரியங்களை விட்டுவிட முடிகிறதினாலும் அல்ல, நீங்கள் பொய்யுரைப்பதை விட்டுவிடுகிறதினாலும் அல்ல, களவு செய்வதை விட்டுவிடுவதினாலும் அல்ல, புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவதினாலும் அல்ல, திரைப்பட காட்சிகளுக்கு செல்வதை விட்டுவிடுவதினால் அல்ல, நீங்கள் இதையெல்லாம் விட்டும் இன்னமும் இழக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றீர்கள். எந்த காரியமும் அதை செய்திட முடியாதே. Joining churches, rituals, ceremonies, baptisms, orders of the church, reading of creeds, saying of prayers, all those things would count nothing. You are lost. சபைகளை சேர்ந்து கொள்ளுதல், சடங்குகள், விழாக்கள், ஸ்நானங்கள், சபையின் ஒழுங்குகள், கோட்பாடுகளை வாசித்தல், ஜெபங்களை கூறுதல், அந்த காரியங்கள் யாவும் ஒரு பொருட்டாக எண்ணப்பட மாட்டாது. நீங்கள் இழக்கப்பட்டவராகவே இருக்கின்றீர்களே. Not one thing can you do in yourself, for you are a sinner under condemnation. நீங்களாகவே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்ட ஒரு பாவியாய் இருக்கிறீர்கள். And there's no way within yourself or any creed or anything that you could do or think of yourself that could merit one thing in the presence of God, because you are a sinner to start with. உங்களுக்குள்ளாக எந்த ஒரு வழியுமே இல்லை, அல்லது எந்த கோட்பாடோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய வழி ஒன்றுமே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நீங்களாகவே ஒரு காரியத்தில் தகுதியை பெறக்கூடிய வழியே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு பாவியாயிருக்கிறீர்கள். And the Bible declares that we were all born in sin, shaped in iniquity, come to the world speaking lies. And God could not take one man to die for the other, because one is just as guilty as the other. நாம் யாவரும் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் இந்த உலகத்திலே வந்தோம் என்று வேதாகமம் அறிவிக்கிறது. ஒரு மனிதன் இன்னொருவனுக்காக மரிப்பதை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவனும் இவனைப் போலவே குற்றவாளியாய் இருக்கிறான். In the presence of God, the archbishop born in this world was as guilty as the lowest barfly in the city. Amen. One cannot atone for the other. இந்த பட்டணத்திலே மிகவும் கீழ்த்தரமான குடிகாரன் எப்படி தேவனுடைய சமூகத்தில் குற்றவாளியாய் இருக்கிறானோ அதுபோலவே இந்த உலகத்தில் பிறந்த பேராயிரும் இருக்கிறார். ஆகையால் ஒருவன் இன்னொருவனுக்காக பரிகாரம் செய்ய முடியாது. Therefore he took an